கண்ணோடும் விண்ணோடும் முழுக்கனோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்ற தாய்மொழி தமிழ் மொழியை வழங்கியும் இவ்வரங்கில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறிய சிந்தனை துளிதான். ஒரு பறவையை ஒரு மனிதன் பிரித்து விடுகின்றான். அந்த பறவை அவனிடம் எப்படியாவது என்னை விட்டுவிடு, உனக்கு 3 அறிவுரைகளை சொல்கின்றேன் என்று சொன்னது. முதல் அறிவுரை, உன் கையிலிருந்து விட்ட பிறகு. இரண்டாவது அறிவுரை, நான் மரத்தின் மேல் உட்கார்ந்த பிறகு. மூன்றாவது அறிவுரை, அந்த மரத்திலிருந்து பறந்த பின்னால் என்று சொன்ன உடனே அந்த மனிதன் அந்த பறவையை விட்டுவிட்டான். விட்ட பிறகு முதல் அறிவுரை சொல்கின்றது, நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளையும் மறந்துவிட்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். மறுபடியும் மீண்டும் மரக்கிளையில் அமர்கிறது. அமர்ந்தவுடன் யார் எதை சொன்னாலும் நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. உன் பகுத்தறிவு சிந்தனையை கொண்டு எது சரி எது தவறு என்று சிந்தனை செய், வாழ்க்கை நன்றாக அமையும் என்றது. மீண்டும் அந்த மரத்தை விட்டு பங்கு சென்றது. சென்றவுடன் மேலும் ஒன்று சொன்னது, ஆன முட்டாளே, என்னை பறக்க விட்டாயே, என் வயிற்றுக்குள் 2 பெரிய வைரங்கள் இருக்கின்றது, அதை நீ கொன்றுவிட்டிருந்தால் நீ அதை எடுத்திருக்கலாம் என்று சொன்னது. ஆமாம், நான் தவறு செய்துவிட்டேன், வைரம் தவறுதலாக செய்துவிட்டேன், நான் உன்னை விட்டிருக்க கூடாது, வருத்தப்படுகின்றேன் என்று சொன்னது. ரொம்ப நேரம் அதை பற்றி சிந்தனை செய்தான். மீண்டும் சொன்னது அந்த பறவை, நான் இப்போதுதானே சொன்னேன், கடந்தவற்றை நினைத்து புலம்பாதே என்று. மீண்டும் அதைதான் மீண்டும் செய்கின்றாய், மீண்டும் அதைதான் செய்கின்றாய் என்பது. நான் சிறிய பறவை, என் வயிற்றுக்குள் எப்படி அவ்வளவு பெரிய வைரம் இருக்கும் என்று நீ யோசித்தியா? நீ முட்டாள் என்று சொன்னது. சரி, அதையாவது விடு, இந்த 3வது அறிவை சொன்னீங்க, அதையாவது சொல்லு, அதாவது நான் பயன்படுத்துகின்றேன் என்று சொன்னார். நான் சொன்ன 2 அறிவுரையும் கடைபிடிக்கவில்லை, 3வது அறிவுரையும் தேவையே இல்லை என்று சொல்லி பறந்து சென்றது. எனவே மாணவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கடந்தவற்றை கடந்தவையாக இருக்கட்டும், இனி வரும் காலங்களிலாவது பகுத்தறிவு சிந்தனையுடன் நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.